ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் மே 3 and 4க்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 and 2க்கு நம்ம சேனலில் இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், முக்கிய தினங்கள் மே 3க்கு பார்த்தோம் அப்படின்னா உலக பத்திரிகை சுதந்திர தினம், வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. இது எதுக்காண்டி கொண்டாடுறோம் பார்த்தோம் அப்படின்னா 1993 வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபையால் வந்து இந்த தினம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை உணர்த்துறதுக்காண்டியும் தங்கள் பணியின் போது உயிரிழந்த பத்திரிகைகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த தினம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க மே 3. அதேமாதிரி மே 4 வந்து சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம், இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. மற்றவர்களின் உயிரை காக்கிறதுக்காண்டி தங்கள் உயிரையும் பணம் வைக்கும் தீயணைப்பு வீரர்களின் சேவை வந்து கௌரவிக்கும் விதமாக தான் இந்த தினத்தை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மே 4 பார்த்தோம் அப்படின்னா நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம், கோல் மைனர்ஸ் டே. நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக நிலக்கரியை தோண்டி எடுக்கும் தொழிலாளர்களின் கடின உழைப்பையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் வந்து இந்த மே 4 வந்து நிலக்கரி சுரங்க தொழிலாளர் தினம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். மத்திய உள்துறை அமைச்சகம் அண்மையில் அணிவித்த குடியுரிமை திருத்த விதிகள் 2026 தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஓசிஐ அட்டைகள் இனி நேரடி அட்டைகளுடன் மின்னணு வடிவத்திலும் ஓசிஐயும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கூற்று. நெக்ஸ்ட்டு வந்துட்டு, அதாவது முன்னாடி வந்து அட்டைன்னு வந்து நம்ம இதாக வச்சுருப்போம். இப்போது அதாவது நம்ம மின்னணு வடிவத்திலையும் இப்போ வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு வயது குழந்தைகள் ஒரே நேரத்தில் இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு ஆகிய இரண்டையும் வைத்திருக்க அனுமதி வழங்கப்படும் 2வது கூற்று. நெக்ஸ்ட் பாருங்கள், அனைத்து ஓசிஐ சேவைகளும் முழுமையாக இணைய வழிக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதில் எது சரின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியான விடை வந்து 1, 3 மட்டும்தான் கரெக்ட். அதாவது வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு ஒன்றும் தேர்ட் ஒன்று தான் கரெக்டு, செகண்ட் ஒன்று வந்து தப்பு. ஏன்னா சிறு வயது குழந்தைகள் ஒரே நேரத்தில் இந்திய கடவுச்சீட்டை வந்து வெளிநாட்டு கடவுச்சீட்டையும் வந்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதிய விதிகளின்படி ஓசிஐ அட்டைகள் வந்து இனி வழக்கமான பிளாஸ்டிக் அட்டைகளோடு சேர்த்து மின்னணு வடிவத்திலையும் வந்து வழங்கப்பட உள்ளது. அதாவது ஓசிஐ அப்படின்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், இது வந்து அதை தான் அவங்க வந்து நம்ம இப்போ ஓசிஐ அட்டையாக மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு படத்தில் சிறு வயது குழந்தைகள் ஒரே நேரத்தில் வந்துட்டு இந்திய கடவுச்சீட்டு மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வந்து இரண்டையும் வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை குடியுரிமையை இந்தியா அறிவிப்பதற்காண்டி இந்த இதை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த ஓசிஐ தொடர்பான எல்லா சேவையும் இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா முழுமையான இணைய வழிக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு 1, 3 தான் கரெக்டு. அதே மாதிரி வந்துட்டு விமானங்கள் நிலையத்தில் வந்து விரைவாக நுழைவதற்கு விண்ணப்பதாரர்கள் தங்கள் உயிரறிவியல், அதாவது பயோமெட்ரிக்ஸ் தரவுகளை பகிரும் விரைவு பாதை குடியேற்ற திட்டம் FTI ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் அது குறித்தும் வந்து புதிய விதிகளை வந்து இப்போது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நிலத்தடி நிலக்கரி வாய்வகம், அதாவது அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது நிலக்கரியை நேரடியாக வெட்டி எடுக்காமல் பூமிக்கு அடியிலேயே எரிவாயுவாக சிங்கேஸ் மாற்றும் ஒரு முறையாகும். அதாவது வந்து இப்போ என்ன அப்படின்னா நிலத்தடியை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் ரொம்ப அடியில் போய் வெட்டி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிலத்தடிக்குள்ளேயே வச்சு அதை கேஸிஃபை பண்ணுறாங்க. கேஸிஃபைனா அதை கேஸாக உருமாற்றுறாங்க. ஓகே, அந்த முறை இப்போ வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த முறையில் உற்பத்தியாகும் செயற்கை எரிவாயுவில் சிங்கேஸ், இதில் நைட்ரஜன் இருக்குமா, கார்பன் மோனாக்சைடு மற்றும் மீத்தேன் ஆகியவை அடங்கியுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது பார்த்தோம்னா ரெண்டுமே சரி தான். ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே 1, 2 ஆகிய ரெண்டுமே சரி. ஏன்னா இது வந்து வழக்கமான நிலக்கரி சுரங்க முறையை வந்து போல் இல்லாமல் வந்து, ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடியே வந்துட்டு நம்மளால் ரொம்ப அடியில் இருக்கிறதுல வந்து நம்மளால் வெட்டி எடுக்க முடியாதனால இந்த ஆக்சிஜனேற்ற மூலம் அதை வந்து எரிவாயுவாக மாற்றுவாங்க. அந்த தொழில்நுட்பம் தான் இப்போ நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிலத்தடி நிலக்கரி வாய்வகம் UGC, அண்டர் கிரவுண்ட் கோல் கேசிஃபிகேஷன். இந்த செயற்கை எரிவாயுவில் வந்துட்டு அதை வந்து சிங்கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹைட்ரஜன் H2வும் கார்பன் மோனாக்சைடு CO-வும் மற்றும் மீத்தேன் CH4 இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஆழமான பகுதிகளில் எடுக்க முடியாத இடத்துல வந்துட்டு இந்த செயற்கை அதை கேசிஃபிகேஷனாக மாற்றி அதை எடுக்கிறாங்க. ஓகே, இது வந்து இயற்கை எரிவாயு மற்றும் நாப்தா இறக்குமதியை வந்து குறைக்கிறதுக்கான உதவுறதுக்கான இந்த திட்டத்தை இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் கிடைக்கும் எரிவாயு வந்து உரங்கள் மற்றும் பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் தயாரிக்க வந்து பயன்படுது. அப்படி தான் இந்தியாவில் முதன் முறையாக வந்து இப்போ இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மத்திய நிலக்கரி அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் எத்தனைன்னு பார்த்தோம் அப்படின்னா
4,87,833 வாக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு பதிவாயிருக்கு. 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இறுதி வாக்குப்படி தரவின்படி மொத்தம் வாக்காளர்கள் வந்து எவ்வளோன்னா 5,73,43,299 4,87,98,833 வாக்காளர்கள் வந்து இப்போ ஓட்டு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழகத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் பெண்களின் சதவீதம் பார்த்தோம் அப்படின்னா 51.0% வந்து நம்மளுக்கு பெண்களோட சதவீதம். இதில் வந்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் வந்துட்டு 48.9% பேர் உள்ளனர். சரியா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் IMD கூற்றின்படி இந்தியாவில் டாப்லர் வானிலை ரேடார் வெதர் ரேடார் வலையமைப்பின் விரிவாக்கம் குறித்த முக்கிய கூற்றுகள் பார்த்துல எது சரியானு பார்த்தோம் அப்படின்னா இது 2014ஆம் ஆண்டில் 14ஆக இருந்த ரேடார்கள் எண்ணிக்கையே 2025ஆம் ஆண்டிற்கும் 47ஆக உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரேடார் வலையமைப்பு தற்போது இந்தியாவின் சுமார் 87% பதிவுகளை வந்து உள்ளடக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் மௌசம் திட்டத்தின் கீழ் நிர்வகிக்கப்படுதுன்னு பார்க்கும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மேற்கூறிய அனைத்துமே சரி. அதாவது இந்தியாவில் வானிலை முன்னெச்சரிக்கை மேம்படுத்த டாப்லர் ரேடார் எண்ணிக்கை வந்து 2014 10ஆக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தற்போது 47ஆக அதிகரிச்சிருக்கு. இது வந்து சுமார் 263% வந்து உயர்வுன்னு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி 2026க்குள்ளே இது 50 உயர்த்த வந்து இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த ரேடார்கள் மூலம் இந்தியாவின் 87% நிலப்பரப்பை வந்து தற்போது கண்காணிக்கப்படும். இந்த ரேடார்களின் மூலம் மொத்தம் எவ்வளோ சதவீதம் நிலப்பரப்பை நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னா 87% வந்து நம்ம கவர் பண்ணுறோம். இதன் மூலம் வந்து புயல், கனமழை மற்றும் இடியுடன் கூடிய மழையை வந்து துல்லியமாக கணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது எந்த நிர்வாகத்தின் கீழே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மௌசம் திட்டத்தின் கீழ் தான் வந்து செயல்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தின் AI கொள்கை 2026 தொடர்பான கூற்றுகளை ஆராயும் போது இக்கொள்கையானது 2031ஆம் ஆண்டிற்குள் 10,000 கோடி முதலீட்டை வந்து ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் 1.5 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. MSME நிறுவனங்கள் AI தொழில்நுட்பத்தை ஏற்றுவதற்கு 20% மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இல்லை எது சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா அரசு நிறுவனம் மற்றும் தொழில்துறையில் புரட்சி ஏற்பதற்காண்டி AI கொள்கை 2026 வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதில் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா 10,000 கோடி முதலீடும் சுமார் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் இந்த கொள்கையோட முதன்மை நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி சுமார் 2 லட்சம் இளைஞர்களுக்கு AI தொடர்பான திறன்களின் பயிற்சி அளிக்கவும் இந்த கொள்கையை வந்து கொண்டு வராங்க. இது AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்காக 500 கோடி மதிப்பிலான துணிகர மூலதன நிதி வெஞ்சூர் கேபிட்டல் ஃபண்டு மற்றும் 12 AI காப்பகங்கள் இன்குபேட்டர் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வந்து AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஊக்குவிக்கிறதுக்கு அவர்களுக்கு 20% மானியம் வந்து இந்த கொள்கையின் கீழே வழங்கப்படும். மகாராஷ்டிராவை நெறிமுறை சார்ந்த AI அதாவது எத்திக்கல் AI தொழில்நுட்பம் தேசியமயமாக மாற்றுவதே இதன் முக்கிய அம்சமாக இருக்குது. அதே மாதிரி இந்த முயற்சி இந்தியா AI மிஷனுடன் இணைந்து செயல்படும் வகையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீண்ட கால லிவ்-இன் உறவு முறையை எந்த அடிப்படையில் கிரிமினல் குற்றமாக கருத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லிவ்-இன் உறவு முறை ஒருத்தவங்க லிவ்-இன்ல இருக்காங்க, அது வந்து சட்ட ரீதியான உறவு கிடையாது. அதுலேருந்து முறிவை வந்து அதை பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அது வந்து எந்த அடிப்படையில் கிரிமினல் குற்றம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா திருமண வாக்குறுதியை மீறியதாக கூறி பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டை சுமத்துவதாக கூறி இந்த அடிப்படையின் கீழே வந்து இதை வந்து குற்றமாக லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்போட முறிவை வந்து நம்ம இந்த திருமண வாக்குறுதி மீறியதாக கூறி பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டாக சுமத்த வந்து வராது அப்படின்னு சொல்லி இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த நீதி பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 27, 2026 வந்துட்டு இந்த தீர்ப்பில் வந்து நீண்ட கால பரஸ்பர சமத்துவத்துடன் லிவ்-இன் முறையில் வாழ்ந்த ஒரு தம்பதியினர் பிரிவதை திருமண வாக்குறுதி அளித்து ஏமாற்றிய பாலியல் வன்கொடுமை அதாவது ரேப் பேஸ்ட் ஆன் ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் என்ற குற்றமாக மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா பரஸ்பர சமத்துடன் இந்த உறவை முடித்துக்கொள்வது கிரிமினல் சட்டப்படி குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் வந்து இந்த உறவில் பிறந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு செலவு கோருவதற்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் CRPC பிரிவு 125 கீழே வந்துட்டு பெண்களுக்கு வந்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குடும்ப வன்முறை சட்டம் 2005 வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. திருமணத்தின் தன்மையிலான நேச்சர் ஆஃப் மேரேஜ் உறவுகளை உள்ளடக்கியது என்பதை நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது.
உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்காக UCBs இந்திய ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ள சக்ஷம் திட்டத்தின் முதன்மை நோக்கம் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான சரியான விடை வந்து கூட்டுறவு வங்கிகளின் நிர்வாகத்திறன் மற்றும் தொழில்துறை தரத்தை வந்து மேம்படுத்துறது தான் இதோட முதன்மை நோக்கமாக இருக்குது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி, பேர் வந்து சக்ஷம். இலக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த திட்டம் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் அதாவது அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து மேலாண்மை மற்றும் செயல்பாடுகளை வலுப்படுத்துவதே வந்து முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கு. இதில் முக்கிய அம்சங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு நாடு தழுவிய திறன் மேம்பாட்டு திட்டமாக இருக்குது. சுமார் 1.40 லட்சம் பங்கேற்பாளருக்கு நேரடி மற்றும் டிஜிட்டல் முறையில் பயிற்சி அளிக்கப்படும். அதே மாதிரி வந்து வங்கி குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் பணியாளருக்கு தேவையான தொழில்முறை தரம் மற்றும் நிர்வாக திறன்களை வளர்ப்பதை இது முக்கிய பணியாக கொண்டிருக்கு. இதோட முக்கியத்துவம் பார்த்தோம் அப்படின்னா, கூட்டுறவு வங்கியின் நிலவும் நிர்வாக குறைபாடுகளை கலைந்து அவற்றை நவீன கால வங்கி செயல்பாட்டுக்கு ஏற்ப தயார்படுத்தி இந்த திட்டம் வந்து உதவுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட நம்மளுக்கு மே 3 and 4ஓட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம சேனலில் குரூப் 4க்கான தமிழ் இலக்கணம் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் ரிவிஷன் மாதிரி ஒரு கிளாஸ் வந்து நம்ம லைவ் கிளாஸஸாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ கம்மிங் 2 daysல நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.